வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 21 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விதைப்பவர் உவமை வாயிலாக கடவுள் எப்படி நமக்கு ஆழமான விதையை வார்த்தை வழியாக நமக்கு வந்து கொடுக்கிறார், கடவுளுடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய ஆவியை கொண்டிருக்கின்றன என்று நம்ம யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஊன்றப்படணும் அப்படின்னா ஏற்கனவே ஊன்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் நிறைய புற காரணிகள் அந்த வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழித்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த திருப்பலியில் வார்த்தையை ஊன்றப்பட்ட வார்த்தையை பற்றி கொள்ள, அதன்படி நடக்க தேவையான அருளையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 4 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல்
இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்தேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலக்களிக்கப்படமாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பி நின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே.
படர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம்
உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயன் அளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊர்களில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். அப்படி விசேஷம் நடக்கிறப்ப, அதாவது திருவிழா அல்லது திருமணம் இப்படி நடக்கின்ற பொழுது நமக்கு வகை வகையாக சாப்பாடு போடுவாங்க. அப்படி சாப்பாடு போடுகின்ற பொழுது அந்த சாப்பாடு போடக்கூடிய அல்லது பரிமாறக்கூடிய நபர் அவங்க வந்து ஒரு பேஷன் வச்சுருப்பாங்க. அதில் கரண்டிக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிறிய தட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பந்தியல் பரிமாற போகின்ற பொழுது அங்கே பந்தியில் உட்காந்துருக்கிறப்ப அவங்களுடைய கண் 3 காரியத்தை பார்க்கும். ஒன்று சாப்பாட்டு தட்டை பார்க்கும், அதற்கப்புறம் உட்காந்துருக்கக்கூடிய நபரை பார்க்கும், அப்புறம் இலையை வந்து பார்க்கும். இப்போ உட்காந்துருக்கக்கூடிய நபரை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கண் வந்து எவ்வளவு சாப்பாடு இவருக்கு போடலாம், சரிங்களா, எவ்வளவு கறி வைக்கலாம், எவ்வளவு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு அவர் 3 விதங்களில் அவர் வந்து தீர்மானிக்கிறார். அப்போது ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கிறாங்க, 500 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக அந்த பரிமாறக்கூடியவங்க ஆளுக்கு ஏற்றாறு போல அவர்களுக்கு தேவையான உணவை வந்து பரிமாறுகிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்களுக்கு ஏற்றவாறு அங்கு தன்னுடைய இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உதாரணம், இன்றைக்கு நான் நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும். அப்போ முதல் பகுதியினர் யார்? திரண்டிருந்த மக்கள் அனைவர், மாபெரும் கூட்டத்தினர். இவங்க யார்? கதை கேட்கக்கூடிய மக்கள். அப்போ இந்த இவங்க யார்? அதாவது இவங்கள் எளிதாக அதாவது சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இந்த மக்கள் கூட்டத்தினர் வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஓமைகள் வாயிலாக வந்து பேசுகின்றார். அப்போ இந்த ஓமைகள் எதற்காக வந்து கொடுக்கப்படுகிறது? ஓமைகள், உருவகங்கள். அப்போ கண்ணால் காண முடியாத ஒரு கருத்து அல்லது ஒரு பொருளை காணக்கூடிய ஒரு நபர் வழியாக அல்லது பொருட்கள் வழியாக, நிகழ்வு வழியாக வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்குறோம், சிம்சோன் சிங்கத்தின் வலிமை போன்றவன். ஒரு மனிதன் எப்படி சிங்கத்தினுடைய வலிமை போன்றவனாக இருக்க முடியும்? அப்போ சிங்கத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து விலங்குகள் சரணாலயத்தில் பார்க்கலாம், அல்லது யூடியூப்பில், அல்லது நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல் போன்ற அந்த தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்களில் ஒரு சிங்கம் அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அது எப்படி வந்து இரையை வந்து பிடிக்கிறது, அது எப்படி இரையை வந்து கொள்கிறது, தாக்குகிறது என்பதை குறித்து அந்த சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள், அதனுடைய பண்பு நலன்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம், அதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதே போல தான் சிம்சோன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா சிங்கத்தின் வலிமை போன்றவனாக, ஆற்றல் மிக்கவனாக வந்து இருக்கிறான் என்பதை உருவகங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போது சாதாரண சாமானிய மக்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க? சாதாரண கதைகள் வழியாக, உருவகங்கள் வழியாக
ஆண்டவர் அந்த மக்களுக்கு இறைவனுடைய அவருடைய வார்த்தையை வந்து விளக்குகிறார், வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கும் நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி வாழ்க்கை தொடர மாதிரி ஏதாவது நிகழ்வுகளை சொல்லுங்கப்பா, சும்மா நீங்கள் பைபிளை மட்டும் பேசுகிறது வந்து பத்தாது. அப்போது அந்த இறை வார்த்தையை என்ன பண்ணணும், நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்களோடு மனித அனுபவங்களோடு நீங்கள் தொடர்புபடுத்துங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான மாற்றத்தை நாங்கள் வந்து பெற முடியும், நம்பிக்கையை பெற முடியும், வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு புதிய பார்வைகளை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிறைய மக்கள் கூட்டத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க, இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய குருக்களை பார்த்து சொல்லக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். இப்போ பிரியமானவர்களே, சாதாரண சாமானிய மக்களுக்கு காண முடியாத ஒரு ஆற்றலை அல்லது ஒரு நிகழ்வை காணக்கூடிய அடையாளங்கள் வழியாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். இது முதல் வகையான கூட்டத்தினர். இரண்டாவது வகையான கூட்டத்தினர் யாரு? இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வர்றாங்க, அவங்க இயேசுவினுடைய சீடர்கள். அப்போ முதல் வகையான கூட்டத்தினருக்கும் இந்த சீடர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க இயேசுவோட கூட பயணிக்கிறாங்க. கூட பயணிச்சும் கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள வந்து கொடுக்கப்பட்டோம். அவங்களால என்ன செய்ய முடியலை, அதை கிரகிக்க முடியலை. அந்த சாதாரண சாமானிய மக்களை போல தான் இந்த மக்கள் கூட்டத்தினர், குறிப்பாக அந்த இயேசுவினுடைய சீடர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகான ஒரு ஓமையை வந்து விளக்கங்களை வந்து அந்த ஓமையை சொல்லி அந்த ஓமைக்கான விளக்கங்களை வந்து கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போ இயேசு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்ன கொடுத்து வச்சிருக்கிறீங்க? அதாவது இந்த இறை வார்த்தையினுடைய மறைபொருளை, அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, அந்த பேற்றினை நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து பேறு பெற்றவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா எளிமையா அந்த விதைனா என்ன, இந்த ஓமையுடைய நோக்கம் என்ன, இந்த ஓமை எதை நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறது, கேட்பவருடைய மனநிலை என்ன, இந்த ஓமை யாரை குறிக்கிறது, இறைவார்த்தை என்பது விதை என்பது எது, அந்த விதைப்பவர் யாரு அப்படின்னு ரொம்ப அழகா எளிமையா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடியதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ 4 விதமான நிலங்கள். இப்போ பாதை நிலம், இப்போ உதாரணமாக நம்ம வந்து நம்முடைய பகுதிகளில் தொடர்ந்து ஒரே ஒரு பகுதியில் மக்கள் கூட்டத்தில் ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் நடந்து போகிறாங்க. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கிறது, கட்டாந்தரை போல இருக்கிறது. நிச்சயமாக விதைக்கக்கூடிய விதை எப்படி உள்ளுக்குள்ள வாய்ப்பே இல்லை, உள்ளுக்குள்ளே போக முடியாது. அப்படி போக முடியாத அந்த இடத்துல அந்த விதைக்கப்பட்ட விதை பறவைகளுக்கு வந்து நிச்சயமாக கண்களுக்கு புலப்படக்கூடிய எளிதாக தெரியக்கூடிய ஒன்றாக வந்து அமைந்து விடும். அப்போ ரொம்ப எளிதாக பறவைகள் அதை வந்து விழுங்கக்கூடிய உண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏராளமாக வந்து இருக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். பாறை நிலம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு வந்து ரொம்ப விளக்கங்கள்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. இப்போ இந்த பாறை நிலத்தில் வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த பாறையில் கொஞ்சம் மண், அதில் வந்து வேர் வந்து போக முடியலை. அப்போது என்ன நடக்குது, எளிதில் வந்து காய்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த 3வது நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல அந்த நிலம், இந்த 3வது நிலம் முட்புதரில் விழுந்த அந்த நிலத்தில் வந்து அந்த நிலம் இயல்பிலேயே நல்ல நிலம். அப்போ நல்ல நிலமாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல என்ன விளையுது, முட்செடி வளருகிறது. அப்போ அந்த முட்செடி வளர்ந்து என்ன பண்ணுது, அந்த கூட இருக்கக்கூடிய விதைக்கப்பட்ட விதையை, அதுதான் அதனுடைய சாறை, அதனுடைய அந்த ஆற்றலை வந்து இதை அப்படியே உறிஞ்சு கொள்ளக்கூடியதை, எடுத்துக்கொள்ளக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நிறைய இந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் நிறைய வந்து வளர்க்குறாங்க. இந்த பாட்டனி, சரிங்களா, அதில் படிக்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது, அப்போ ஒரு மரம், அந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளையை வெட்டுறாங்க, அது ஒரு செடியை வைக்கிறாங்க, வச்சு ஒட்டுண்ணி வைக்கிறாங்க, சரிங்களா. அப்போ அந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணுது, அதனுடைய குணாதிசயங்களை, அதனுடைய இயல்புகளை, பண்பு நலன்களை பெறக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ அதுவாகவே மாறக்கூடியதை நாம் வந்து பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஹைபிரிட் விதைகள் அதெல்லாம் எப்படி வருகிறது, இப்படி தான் ஒன்றை இன்னொன்றோடு வந்து கலந்து அதாவது இன்னொரு பரிமாணத்தை வந்து உருவாக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போது இந்த முட்செடி அங்கே விதைக்கப்பட்ட விதைக்கு உரம் போடுறோம், அங்கே வந்து இப்போ நாற்று நட்டு இருக்கிறோம், அல்லது வந்து ஒரு கடலை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், உளுந்து வந்து விதைச்சிருக்கிறோம். இதெல்லாம் விதைக்கின்ற பொழுது இப்போ திடீர்னு வந்து புற்கள் முளைக்கிறது, அல்லது முட்செடி வருது. இப்போ இந்த முட்செடி என்ன பண்ணுது, இப்போ தண்ணீர் நம்ம வந்து பாய்ச்சுறோம்.
இப்படி தண்ணீர் பாய்ச்சிருப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நல்ல செடி கடலைக்கு மட்டுமல்ல, நெல்லுக்கு மட்டுமல்ல, புல்லு வளர்கிறது. அந்த புல்லுக்கும் சேர்ந்து தண்ணீரானது வந்து பாயக்கூடியது வந்து பார்க்கிறோம். அப்போ உரம் நம்ம அந்த விதைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், உரம் வந்து நான் வந்து போடுறோம். அப்போ அந்த உரமானது அந்த நல்ல விதைகளுக்கு போக வேண்டிய அந்த உரம் இப்போ அந்த முட்செடிகளுக்கும் கெட்ட விதைகளுக்கும் வந்து போகக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த முட்செடியில் விழுந்த விதைகள் அது எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதைகளை அது வளருவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்காம அது அப்படியே அடக்கக்கூடிய ஒன்றாக, அல்லது வந்து அந்த ஆற்றலை வந்து உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒன்றாக அது வந்து இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுவோம், அல்லது வந்து கால்பந்து ஃபுட்பால் ஒரு காட்டு பகுதியில் கிராமங்களில் வந்து விளையாடக்கூடியது ஒன்று. இப்போ காட்டு பகுதியில் என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தை வந்து பார்த்தோம்னா சுற்றிலும் வந்து இன்னைக்கு தான் வந்து காம்பவுண்டு அந்த நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலிகள்லாம் போடுவதற்கு கம்பிகள்லாம் வருகிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய தோட்டம் அடுத்தவங்களுடைய தோட்டம் பாதுகாப்புக்காக அல்லது ஆடு மாடு வராமல் இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் அந்த வயலுக்கு அல்லது தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக முற்களை வைத்து வேலி போடக்கூடியது வந்து பார்க்குறோம். அப்படி கிராமங்களில் சின்ன வயசில் வந்து விளையாண்டுருக்கிறோம். இப்படி விளையாடுகின்ற பொழுது, கிரிக்கெட் விளையாடுற பொழுது, ஃபுட்பால் விளையாடுறப்போ, கால்பந்து விளையாடுகின்ற பொழுது பந்து வந்து என்ன பண்ணுறோம், அடிக்கக்கூடிய பந்து, உதைக்கக்கூடிய பந்து அந்த வேலிக்குள்ளே போய் முட்பதற்குள்ளே வந்து போய் வந்து விழுந்துடும். இப்போது அந்த பந்து உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய கண்களுக்கு வந்து தெரிகிறது. இப்போ நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறது. அதை எடுக்கணும் அப்படின்னா கையை விடுகின்ற பொழுது, காலை வைக்கின்ற பொழுது அங்கே முள் இருக்குது, குத்துது. அப்போது அந்த பந்தை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அந்த முற்களை அகற்ற வேண்டி இருக்கிறது. அதே போல தான் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இந்த முட்செடியை போல நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படியே அமுக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையை அமுக்குது. நம்முடைய ஆற்றலை, நம்முடைய நேரத்தை அப்படியே தேவையில்லாமல் அது வந்து உறிஞ்சக்கூடியதை, அப்படியே வந்து என்ன சொல்கிறது, கசக்கி பிழியக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ ஒன்றுமில்லாமல் சாரமற்று அப்படி போகக்கூடியதையும் நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல நிலத்தில் விழுந்திருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படியே அமுக்கி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே வெளியில் தலை தூக்க முடியாமல், தலை காட்ட விடாமல், இவன் எங்கே உயிரோட வந்துருவானா, இவன் எங்கே வந்து நேர்மையாக வாழ முடியுமா, உண்மையாக இருக்க முடியுமா, எப்படி வாழ்கிறான்னு பார்த்துருவோம் அப்படி என்ன பண்ணுறாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து நிறைய இந்த முட்புதர் போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இது புற காரணிகள் மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான பழக்க வழக்கங்களும். இப்போ உதாரணமாக விவிலியத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் வந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளு வருது. எப்படி முள்ளு வருது அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம அங்கே வந்து தூய் ஆவியானவரால் கருவுற்று இருக்கிறார், வானதூதர் கபிரியல் வர்றாங்க. கபிரியல் வந்து அன்னை மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, அப்படி வந்து கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிறார். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு முள் இருக்குது. அந்த முள் என்ன, தயக்கம். இது எப்படிப்பா நிகழும், நானே கன்னி ஆயிற்றோ என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தயக்கத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தூதர் வழியாக, கபிரியல் தூதர் வழியாக உணர்த்துகிறார், உன்னோட வயது முதிர்ந்தவளாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவினர் எலிசபெத் வந்து கருவுற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் அங்கு அன்னை மரியாளுக்கு அவரிடம் இருக்கக்கூடிய முல்லை வெளியிலே தூக்கி எறிகிறாரு. தூக்கி எறிஞ்ச உடனே அங்கே என்ன நடக்குது, அன்னை மரியாள் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 100 மடங்கு வந்து கனி கொடுக்கக்கூடியவளாக மாறுகின்றார். அதே போல தான் நிறைய விவிலியத்தில் இருக்கக்கூடிய கதை பாத்திரங்கள், மாந்தர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய முற்கள் இருக்கிறது. அந்த முற்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தி அவங்க 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவளாக வந்து இருக்கிறாங்க. உதாரணமாக அகுஸ்தினார் எடுத்துக்கலாம். மணிக்கம் என்கிற தப்பறை கொள்கை, அந்த தப்பறை கொள்கையினால இருக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, கடவுள் இல்லைப்பா, நீ என்னப்பா கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து அவநம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு நபர். ஆனால் அந்த மணிக்கம் என்கிற முல்லை கொஞ்சம் கடவுள் தூக்கி ஓரம் கட்டுறாரு, இல்லை அகஸ்தினார் தூக்கி ஓரம் வைக்கிறாரு. அங்கே என்ன நடக்குது,
அவங்க வந்து ரொம்ப அழகா ஆண்டவருக்குள்ள வந்து அவங்க வந்து அதிசயங்களை செய்யக்கூடியவராக, ஆண்டவருக்கு உகந்த நல்ல பணியாளராக வந்து உருவாகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பெரியமனது இன்றைக்கு வந்து அக்குவினவர் தோமையார் அவருடைய விழாவினை நம்முடைய தாய் திருவினை நினைவு கூறுகிறது. அவர் அறிவை வந்து என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. அறிவை பயன்படுத்தி காரணத்தை கண்டுபிடிச்சு எப்படியாவது கடவுளை வந்து கண்டுபிடிச்சிடலாம், விளக்கங்கள் வந்து பெற்றலாம் என்று என்ன பண்றாரு, நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொள்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. வெறுமனே அறிவை கொண்டு அல்லது உணர்வுகளை கொண்டு என்ன செஞ்சிட முடியாது, கடவுளை கண்டுகொள்ள முடியாது, அங்கு நம்பிக்கையும் தேவைப்படுகிறது என்று சொல்லி அங்கே என்ன பண்றாரு, ரொம்ப அழகா அக்குவினவர் தோமையார் கடவுளுக்கிட்ட தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது அங்கே என்ன அங்கு அற்புதங்கள் நடக்கக்கூடியதை, அங்கே நிறைய இறையியல் கருத்துக்களை அதே போல் மெய்யியல் சிந்தனைகளை வந்து உருவாக்கக்கூடியவராக அக்குவினவர் புனிதர் தோமையார் வலம் வருகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வை முற்புதர் போல அப்படியே அமுக்கி கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக ஜெபம் பண்ணணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு வந்து கோயிலுக்கு போகணும், திருப்பலியில் பங்கெடுக்கணும், அதே போல் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்படி முடிவெடுக்கின்ற பொழுது 1 நாள் 2 நாள் நம்மளால் செய்ய முடிகிறது, அல்லது 1 வாரம் செய்ய முடிகிறது, 1 மாதம் செய்ய முடிகிறது. அப்புறம் ஏதோ ஒரு சூழல் நம்முடைய வந்து அழுத்துது. ஒன்று தொலைபேசிக்கு நம்ம வந்து அடிமையாகி போகிறோம், ஷார்ட்ஸு ரீல்ஸு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளை அப்படியே நம்ம வந்து மழுங்கடித்து கொள்கின்றோம். அல்லது தவறான நண்பர்கள் அல்லது தவறான சரியான நேரத்தில் நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்முடைய நேரத்தை வந்து அப்படியே முழுங்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட காரணங்கள் முற்களை போல நம்முடைய வாழ்வை அப்படியே அமுக்கி கொண்டே இருக்கின்றன. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீங்களும் நானும் பலன் கொடுக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய வாழ்வை அமுக்கக்கூடிய, நம்முடைய ஆற்றலை உறிஞ்சக்கூடிய முற்கள் என்ன? ஒருவேளை கவலையா, அல்லது சந்தேகமா, அல்லது அவநம்பிக்கையா, அல்லது உடல் சார்ந்த நோய்களா, அல்லது பொருளாதார தடைகளா, உறவு சார்ந்த சிக்கல்களா? எது நம்முடைய வாழ்வை அப்படியே முட்செடிகளைப் போல முட்புதரை போல அப்படி அமுக்கி கொண்டே இருக்கிறது? இறை வார்த்தையை கேட்குறோம், ஆனால் வெளியில் நல்லவங்களை வாழ ஆசைப்படுறோம், நிறைய காரியங்களை திட்டமிடுறோம். நான் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்கள் வந்து திட்டமிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெளியில் போகிறப்ப அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு எதிர்மறையான விளைவுகளை சிந்தனைகளை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எது நம்மளை முட்புதர் போன்று வாழ விடாமல் நம்முடைய அமுக்கி கொண்டே இருக்கிறது, நம்முடைய ஆற்றலை நேரத்தை வந்து உறிஞ்சுகிறது? கொஞ்சம் இந்த நாளில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர்கள் இயேசுவின் சீடர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கு நிறைய விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறது, அதே போல் தொலைக்காட்சிகள் இருக்கிறது, இணையதளம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு எப்படி பல்வேறு நிலைகளில் உதவி செய்கின்றது. ஆனால் இதையெல்லாம் கேட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் அப்படியே மந்த புத்தி உள்ளவர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக, அதே போல் காதிருந்தும் வந்து செவிடர்களாக வாழக்கூடிய மனநிலையை நாம் வந்து பெற்றுக்கொள்கின்றோம். அதனால் இறை வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தைக்கு வந்து பஞ்சம் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இறை வார்த்தை உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்பட்டாச்சு. இப்போ என்னுடைய நிலம், அந்த நிலம் வந்து நல்ல நிலம்தான். அந்த நல்ல நிலத்தில் கனி கொடுக்க முடியாமல் அல்லது அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய விடாமல் எப்படிப்பட்ட முற்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அமுக்கி கொண்டே இருக்கின்றன, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் நமக்கு வந்து தெரியும், நிறைய விதத்தில் தெரியும். வந்து கோயிலுக்கு போகாமல் இருக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம் தெரியுது, கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னு தெரியுது, பொய் சொல்கிறோன்னு தெரியுது, புரணி பேசுகிறோன்னு தெரியுது, அதே போல் உண்மையாக இல்லைன்னு தெரியுது. இப்படி நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பெரும்பாலான நேரங்களில் நமக்கு வந்து வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் நம்ம வந்து மனம் இல்லாமல் அல்லது பலவீனத்தினால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே சோர்ந்து போகக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது வந்து அதிலேயே நம்முடைய அந்த அடிமைத்தனத்திலேயே, தவறான பழக்க வழக்கங்களிலேயே, வாழ்க்கை முறைகளிலேயே, இது போதும்பா, இதில் எனக்கு நிம்மதி இருக்குதுப்பா, இதில் எனக்கு பாதுகாப்பு இருக்குதுப்பா, வேற என்ன எனக்கு வேணும்,
அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திருப்தி அடைந்த பிறகு அடையக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட மனநிலைகள், இப்படிப்பட்ட பார்வைகளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு இறைவார்த்தைக்கு பஞ்சம் இல்லை, நல்ல அதே போல் இறைவார்த்தைக்கு தேவையான விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிலமும் நல்ல நிலம்தான், நம்முடைய நிலம் நல்ல நிலம்தான். ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை ஏதோ ஒரு ஒரு முட்புதர் நம்முடைய வாழ்வை அப்படியே அமுக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய இறைவனுக்கு, கடவுளுக்கு, குடும்பத்துக்கு உகந்தவனாக வாழ, சமூகத்துக்கு உகந்தவனாக வாழ தேவையில்லாத காரணங்கள் என்ன பண்ணுது, நம்முடைய ஆற்றலை இப்படி உறிஞ்சு கொள்கின்றது. அப்போது விரக்தி, வெறுமை, அதே போல் தனிமை உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல், விதைக்கப்பட்ட விதைக்கு உண்மை உள்ளவர்களாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழணும். பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 21 மற்றும் 22 இப்படியாக வாசிக்கிறோம். எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அப்போ எது நம்மளை மீட்க வல்லது? உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தை. அப்போ சின்ன வயதிலிருந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இறை வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, உள்ளத்துக்குள்ளே போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அடுத்து இறைவார்த்தை 22 யாக்கோபு சொல்றாரு பாருங்க, இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, அப்ப இறைவார்த்தை ஊன்றப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதன்படி நடக்கணும். அப்படின்னா நம்ம திருப்பாடல் 119 இறைவார்த்தை 11 நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அழகா அங்கும் தாவீதரசர் சொல்றாரு பாருங்க, 11வது வசனத்துல, உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஏற்கனவே இறைவார்த்தை உள்ளத்துல ஊன்றப்பட்டு விட்டது. அப்போது அந்த ஊன்றப்பட்ட விதையை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடவுளுக்கு எதிராக, சக மனிதனுக்கு எதிராக, நமக்கு எதிராக பாவம் செய்யாமல் நாம் அந்த இறை வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதை பேணி பாதுகாக்கணும். அப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மிடம் இருக்கக்கூடிய முற்களை அகற்ற வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டும். எப்படி ஒரு பந்து முட்புதரில் உழுகின்ற பொழுது, அல்லது ஒரு பொருள் முட்புதரில் உழுகின்ற பொழுது அதை எடுப்பதற்கு தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துகின்றோமோ, அதே போல் நாம் கனி கொடுக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில், குடும்பத்தில், திருச்சபையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் 30 மடங்கு 60 மடங்குல 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழணும். அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது நமக்குள் இருக்கக்கூடிய முற்களை அப்புறப்படுத்தணும். அப்போ முற்களை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த ஞானத்தை, அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை, பேற்றினை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், திருத்தூதர்களைப் போல, இயேசுனுடைய சீடர்களைப் போல நீங்களும் நானும் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். சரிங்களா? அப்போது பெற்றுக்கொண்ட அந்த உபதேசத்தை, பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? சீடர்களைப் போல பயன்படுத்தணும். பல நேரங்களில் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறோம். தேனை இருந்துக்கிட்டு அதை சுவைக்க முடியாமல், இயேசு கூடவே இருந்துக்கிட்டு அவருடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாமல் சீடர்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அமிர்தம் கையிலேயே இருக்குது, நம்முடைய உள்ளத்திலேயே இருக்குது. அதை அனுபவிக்க நம்ம என்ன செய்கிறோம்? அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கலை. ஆனால் இந்த திருப்பலியில் கொடுத்து வைத்தவர்கள் அதையே நம்ம என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்க தேவையான ஞானத்தை, அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டும் என தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே,
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதிர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தின் உரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.